பாவி பயிலுக்கு எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு பார்க்கிங் லைட் ஆன் ஆகும் அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருந்தேன். பட் அது ரிமூவ் பண்ணிட்டுருக்காங்க. இது கட் பண்ணதுனால ஏதோ ஃபியூஸ் போயிருக்கும் அப்படின்னு. ஸோ அடுத்தது வந்து மைசூர் பேலஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். டிக்கெட் எடுத்து உள்ளே போகிறேன். உள்ளே கேமரா அலோடுனா கண்டிப்பாக கேமரா ரெக்கார்ட் பண்ணிடுறேன், இல்லைனா மொபைலில் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். நாங்கள் வந்த வழி அப்படியே இப்படி வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கோயில் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த கோயில் அப்படியே கிராஸ் பண்ணி இப்படி வந்தோம் அப்படின்னா நமக்கு பேலஸுங்க. சூப்பர் கிராண்டாக இருக்குங்க பேலஸு, பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. அண்ட் ஜூவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தது வந்து ஒரு சின்ன பார்ட் தான். எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணல. நிறையா இடத்த வந்து என்னால் கேமராவில் காட்ட முடியல. ஏன்னா நிறையா அந்த சின்ன சின்னதாக ஜல்லி, அந்த ஜல்லின்ற பாருங்கள், ஜல்லி மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா, கேட்டு, அதெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம நேரில் பார்த்தா மட்டும்தான் தெரியும். நேரில் பார்த்தாவே கொஞ்சம் உத்து பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் நேரில் வந்து அது நல்லா பார்க்கலான்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு அந்த ஜூவை வந்து ஃபுல்லாக காட்டேன். ஸோ இப்போ பேலஸில் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸ் உள்ளார என்ட்ராகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் செருப்பு வந்து முன்னாடியே கொடுத்துடணும். ஒரு பேருக்கு வந்து 2 ரூபா வாங்குறாங்க. செருப்பை நம்ம பார்க் பண்ணிவிட்டு, செருப்பை நம்ம வந்து கொடுத்துட்டு, அது பைக் ஞாபகத்துலேயே இருக்குது. செருப்பை வந்து அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு உள்ளே போகலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், இதை கன் கேரி பண்ணிட்டு போயிட்டுருக்குற அந்த மாட்டு வண்டி. அநேகமாக இந்த இடத்த பார்க்கும்போது அந்த காலத்தில் இளவரசர்கள் அவங்க நண்பர்கள்லாம் வந்து கத்தி சண்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க இடம் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இது வந்து கேட்டு அலௌடு கிடையாது, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கேட் வந்து இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் யாரும் உள்ளே போகக்கூடாது போல இருக்குது. ஓ, இங்கே படிக்கட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். கேட்டு பாருங்கள். பெட்டியெல்லாம் வச்சுருக்காங்க.
ஆளை காணமே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் வந்து என்னை வந்து மகாராணின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே பேலஸில் வாங்க மகாராணி இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நீ மகாராணியா அப்படின்னேன். உடனே ஆமாம்மா அப்படி சரி ஓகே உனக்கு விருந்து வச்சாங்கன்னு கேட்டேன். இல்லை அதெல்லாம் வந்து பணியாளுக்கு ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன். பணியாளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணியாள் எங்கடானா பின்னாடி வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கை காட்டினாலாம். இப்போ அந்த மாதிரி தான் நடத்துகிறா. பேகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு, இங்கே ஒரு ஹெல்மெட்டு. ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் என் கையில் கொடுத்துட்டு அது ஃபோட்டோ எடுத்தோடனே இப்படி இப்படின்னு ஓடி போயிட்டேன். அப்படியே அப்படி தாண்டி நடத்துகிற என்ன நீ படியாத மாதிரி தானே நடத்துகிற. நல்லா இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள். நமக்கு எல்லாத்துலேயுமே கேமராவில் அடக்க முடியாது இல்லையா, வீடியோவில் அடக்க முடியாது இல்லையா. ஸோ வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன சொன்னேன் சொல்லு. நான் ஒண்ணு சொல்லல. சொல்லு என்ன சொன்ன ப்ளீஸ். இது மகாராணி யூஸ் பண்ண கண்ணாடி. இல்ல நீ என்ன சொன்ன சொல்லு. சொல்லு. பாகமதியில அனுஷ்கா வந்து மாறுவாங்க ராணி வேற நானி இதே இப்படி பண்ணி இங்க இருக்க வாளை எடுத்து என்ன ஐஸ்க்கு இல்ல நான் தான் இங்க வந்த மகாராணி. இப்படி தாங்க அப்பப்போ என்ன ஆகுதுன்னே தெரியல. இந்த மாதிரி ஹிஸ்டாரிக் பிளேஸில் தான் பாவம் குழந்தைங்க ஏதோ ஆயிடுது. ஆமாம் கங்கா சந்திரமுகியாக மாறிடுற மாதிரி என் பண்டாடி என்னமோ ஆயிடுது. ஃபால் சீலிங் அப்படின்ற ஒரு மெத்தடு பாருங்கள், அந்த காலத்துலேயே பண்ணியிருக்காங்க. மேலே எல்லாமே உட்டனில் இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற அந்த கதவு வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கதவு, அதாவது வெள்ளி நல்லா கருத்து கிடக்கு. அண்ட் நடுவில் பாருங்கள் சான்லியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய லைட் போடுவாங்க இல்லைங்களா, அது அங்கே பாரு நடுவில். அப்புறம் அங்கே சைட்லலாம் பார்த்தா ராஜா ராணியெல்லாம் நடந்து வருவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக டான்ஸ் ஆடுற ஒரு இடமா தான் இருக்கும். படிக்கட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, செம்ம கிராண்டாக இருக்குது. ரெண்டு பக்கமும் படிக்கட்டு இருக்குது பாருங்கள். ஷேப் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இங்கே பாரு, இங்கேருந்தே இந்த இடத்துக்கு போகிறதுக்கு கனெக்டிவிட்டி எவ்வளோ கிராண்டாக இது பாரு. அது பாரு, ஒரு வாசலையும் ஒரு சைடும் ஒரு கோயில் வச்சுருக்காங்க பாரு. சூப்பர் பாரு, இங்கே ஒரு கோயில் பாரு. சூப்பர். இங்கே பார் 2013 இறந்துருக்காரு இது. இப்போது இந்த பேலஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே நிறைய லைட்ஸ் இருக்கும். இந்த லைட்ஸ் எல்லாம் எப்பயுமே ஈவினிங் ஆன் பண்ணுவாங்க. பட்
இப்போ நம்ம நேரமோ என்னமோ தெரியலை. இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கொரோனா அப்படின்றதுனால லைட்ஸ் ஆன் பண்ணல, ஏன்னா கொரோனா முடிகிற வரைக்கும் இந்த லைட்ஸ்லாம் ஆன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அது சொன்னது பாயிண்ட் எனக்கு அந்த அளவு இடிக்குது. ஆக்சுவலாக கொரோனா டைமிங்கில் வந்து ஃபுல்லாக அலோவ் பண்ணுறாங்க, உள்ளார லைட்ஸ் போட்டால் அது சூப்பராக ஜெகஜோதியாக இருக்கும், ஆனால் அது வந்து போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு சின்ன ஒரு டிஸப்பாயிண்டடாக இருக்குது அந்த ஒரு விஷயம் மட்டும். மற்றபடி லைட்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஈவினிங் சூப்பராக இருக்கும். நான் நினச்சேன் ஆக்சுவலாக லைட்ஸ் போட்டால் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக லென்ஸ் பால் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் எதுவும் முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. தெரியல, நம்ம தான் டேமுக்கு இந்த டைம் வரோம். ஆமாம், கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பார்க்க போகிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக KRS டேம் வந்துட்டாங்க. நம்ம பேலஸ்லேருந்து பேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5:30க்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் சரி வேறு இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டப்போ KRS டேம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வந்தால் கூட்டம் குட்டி இங்கே தான் இருக்குது. ஸோ கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். இங்கே பாருங்கள் என்ட்ரி, நிறைய கார்ஸு அப்புறம் நிறைய பைக்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம். செம்ம கூட்டங்க. ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வயசு வரைக்கும் ஆஃப் டிக்கெட் போல இருக்குது, அதுக்கு மேலே ஃபுல் டிக்கெட்டு. அண்ட் உள்ளே போனோம்னா நமக்கு வந்து லைட் ஷோ, அதாவது டான்சிங் லைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் வந்து இது பண்ணிவிட்டு மியூசிக் போட்டு பண்ணுவாங்க இல்லையா, அது இருக்குது. உள்ளே போய் பார்க்க போகிறோம். செம்ம கூட்டமாக இருக்குது, எதிர்பார்க்கல இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். ஓ, ஏன்னா இந்த டைமில் போட்டிங் இருக்கா? ஸோ இந்த போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெர்ட்டுக்கு வந்து 30 rupees, அப் அண்ட் டவுன் எடுத்தோம் அப்படின்னா 60 rupees. சில்ட்ரன்ஸ் அபவ் 3 years இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ போட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு ஆப்போசிட்டில் கொண்டு விடுவாங்க. மியூசிக்கல் ஃபவுண்டேஷன் அங்கே இருக்குது. ஸோ அங்கே ஆப்போசிட்டில் விட்டாங்க அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் வரும்போது இந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்குல்ல அதில் கூட வந்துக்கலாம். ஸோ அதனால் நாங்கள் சிங்கிள் மட்டும் தான் எடுத்திருக்கோம். அவ்வளோதாங்க. இங்கே KRS டேமில் வந்து ஈவினிங்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைட் ஷோ இருக்கும், அது மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியதான். மற்றபடி வந்தீங்கன்னா கொஞ்சம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் வரும்போது உங்களுக்கு வந்து இந்த போட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வர வழி நல்லாயிருக்கும். அண்ட் இந்த லைட் ஷோ இருக்கும். அப்புறம் பார்க் மாதிரி இருக்குது, உள்ளே போனால் இது பண்ணலாம். மேலெலாம் இப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அன்டைம் ஆகிடுச்சு. இதுதான் இங்கே இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் கவர் பண்ணது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மார்னிங்லேருந்து என்னென்ன கவர் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ இன்னையோட நாள் முடிஞ்சது. அண்ட் இந்த விளாக்லாம் எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இது நீங்கள் எந்த பாட்டில் ஒரு 4-5 மாதம் கழிச்சு தான் வரும். ஏன்னா இருக்கிற விளாகே அவன் இன்னும் போடலை, ஊருக்கே இன்னும் முடிக்கலை. ஸோ எப்படி வரும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்க வேண்டியது. நான் இன்னைக்கு வீட்டில் இருந்து தான் முடிச்சிருப்பேனே எடிட் பண்ணி. இதெல்லாம் கவர் பண்ணிக்க முடியாது, பேசிக்க முடியாதுல்ல. வேணாம், இது அப்புறம் கூட பண்ணிக்கலாம். இது இங்கே இருந்த மொபைல் ஹோல்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க KRS டேமில். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சார்ஜிங் கேபிள் இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு கார் மெக்கானிக் ஷாப், கார் சென்டரில் வந்து பார்த்துட்ருக்கேன். அவர் செக் பண்ணிகிட்ருக்காரு, ஏதாவது ஃபியூஸ் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. जाको है बच्ची कोसी चक्केरा ना वो जाको है ना ना स्कूटर का नहीं तो नस्ते है स्कूटर है
इसमें खड़े ஸோ நார்மலாக இந்த கீ ஆன் பண்ணோம்னா நமக்கு பார்க்கிங் லைட் ஆன் ஆகும். அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருந்தேன். பட் அது ரிமூவ் பண்ணிட்டுருக்காங்க. இதை கட் பண்ணதுனால ஏதோ ஃபியூஸ் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ಆನ್ ಆಯಿತು. ಏನು ಫ್ಯೂಸ್ ಹೋಗಿತ್ತಾ? मुझे उधर टेप मार वहां लगाना को कट कर डालेंगे. ಹಾಂ ಕಟ್ ಮಾಡಿ ಬಿಟ್ಬಿಡಿ. ये तो लगाना करें कि काम से कट को பாவி பயிலுக எப்படி பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அதாவது 2800 ரூபா ஒருத்தான ஒரு மொபைல் ஹோல்டருங்க. இது வந்து போயிடுச்சு. ஆக்சுவலாக KRS டேமில் வந்து யாரோ தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ போலீஸ்கிட்டையும் சொல்லியிருக்கோம். போலீஸ் வந்து சிசிடிவி கேமரா செக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரும்போது ஆன் த வேல இங்கே ஒரு ஷாப் பார்த்தேன், CTC கார் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஃபியூஸ் எதுவும் சின்னதாக போயிருந்துச்சு, அது ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. சரி ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காருக்கு உண்டான எல்லா அக்சசரிஸ், டயர் அண்ட் ரிம், அப்புறம் எல்லா சவுண்ட் அக்சசரிஸ், அப்புறமேட்டு மியூசிக் சிஸ்டம் சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறாங்க. CTC கார் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டாவே இது வருது. ஸோ ஜஸ்ட் இந்த பக்கம் சப்போஸ் நீங்கள் வரீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு காருக்கு ஏதாவது அக்சசரிஸ் தேவைப்படுது, சப்போஸ் ஏதாவது காருக்கு எதனாச்சும் இந்த மாதிரி லைட் போகுது, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து பெரிய ப்ராப்ளம், டயர் மாற்றுறதா எதுவாக இருந்தாலும் சரி, சப்போஸ் நீங்கள் மைசூர் சைடு இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்துட்டு போங்க. நல்லா ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் திங் ஹேப்பன் ஆகிடுச்சு. லைட் இல்லாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஒரு சின்ன வேலை தான் பண்ணாங்க. ஜஸ்ட்டு வந்து ஃபியூஸ் ஏதோ சம்திங் செக் பண்ணாங்க. செக் பண்ணி அதை வந்து ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போது ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாளையிலேருந்து வேறு பிளேசஸ் நம்ம வந்து ரோம் பண்ணலாம். பார்த்து எல்லாருக்கும் நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்னொரு போயிடலாம் சார். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சார், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்.